ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரீமியம் 2 வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காரை இந்த வண்டியில் கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நடுவில் இது வேறு ஊருங்களுக்கும் போய் வந்திருக்கு. அதாவது மதுரை கிராஸ் பண்ணி விருதுநகர் போய் விருதுநகரில் ஐயாவோட வீட்டில் வச்சு அங்கேருந்து நம்ம சென்னைக்கு வந்திருக்கு. இந்த வண்டியை ரெஸ்டரேஷன் பண்ணிவிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீமியம் க்ளோஸ்டு பாடி கண்டெய்னர் இது. ஏன்னா அங்கேருந்து ரெஸ்டோர் பண்ணிவிட்டு வரும்போது தூசி அதெல்லாம் மற்ற இதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக சேஃபாக இந்த கண்டெய்னர்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கராஜ் என்னோடய ஃப்ரெண்டோட தான் கிருஷ்ணகிரியில். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி தான் இந்த காரை வண்டியிலேருந்து எடுக்கிறது. இந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு பெட்ரோல் சிக்ஸ் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின்னு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இன்ஜின் நோட், எக்ஸாஸ்ட் நோட்லாம் ரொம்ப அழகாக. இந்த கண்டெய்னர்லேருந்து இறக்குறதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா இது வண்டியும் பெருசு. அப்போது லேட்டஸ்ட் கார்லாம் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கிங்ஸ் எல்லாமே இதாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக லெக் பிரேக்லேயே கண்ட்ரோல் பண்ணி கியர் ப்ளஸ் பிரேக்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி தான் நம்ம ஸ்லோப்லேருந்து இறக்கணும். ஸோ அதுவே என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்டர் அஸ்வின் அவர் ரொம்ப அழகாக இறக்கி நல்லா பண்ணியிருக்காரு அதை. ஸோ இந்த இது முடிஞ்ச உடனே வண்டி இறக்கியாச்சு. இப்போ பார்க்குறது தான் நீங்கள் அந்த கார் ரெஸ்டோர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நிற்கிது பாருங்கள். 40 வருஷம் வரைக்கும் இந்த வண்டி தொடாமல் அப்படியே இந்த இடத்துல இருந்தது. ஸோ இப்போது இதை ரெடி பண்ணுற அவர் தான் என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்வின். ஸோ பார்க்குறீங்க நீங்கள். இது இன்னொன்று ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரே மாதத்தில் இந்த இவ்வளோ பழமையான வண்டியை ரெஸ்டோர் பண்ணிக்கிறது உண்மையாகவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. குரோம்லாம் பண்ணி இந்த வண்டியோட மிந்தி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த இன்ஜின் பேலேருந்து எல்லாமே அற்புதமாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பிளாக்லேருந்து இன்ஜின் ஹெட்டு எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணி இந்த கேபினே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ் லுக். புதுசாக வண்டி டெலிவரி ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கு. கார்பரேட்டர், இது பெட்ரோல் இன்ஜின். இது இதில் இன்னொன்று என்னென்னா 6 சிலிண்டர் வண்டி. இது 3000 cc மேலே தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் இன்ஜின்னு. அதுவுமே எல்லாமே ரெஸ்டோர் பண்ணி ஒரு 40 years வெஹிக்கிள் மாதிரியே சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா அழகாக torqmaxல ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே மாதத்தில் ரெஸ்டோர் பண்ண வண்டி மாதிரியே இல்லை. பாருங்கள், இன்டீரியர்ஸ் காட்டுறேன். எவ்வளோ அழகாக ரெஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். இன்டீரியர்ஸ்லாம் டாப் கிளாஸ்ன்ட்டு சொல்லலாம். டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 30 days எப்படி பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம torqmax கிருஷ்ணகிரியில் இருக்க நிறுவனம். அவங்களுக்கு உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட இதுதான் அது கராஜ். ஸோ டேஷ்போர்ட்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காக தான் அவங்க எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ரியர் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்க. நம்ம பெருந்தலைவரோட ஒரு சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. அவருக்கு கொடுக்குற மரியாதை. ஏன்னா அவர் யூஸ் பண்ண கார் யாருமே அது உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. பட் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரூஃப்லாம் கூட சூப்பராக ரெஸ்டோர் ஆகிருக்கு. எல்லாம் ஒரிஜினல் ஸ்பெக்ஸில் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த ரியர் வியூலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாமே பாலிஷ் பண்ணி அவரோட சிக்னேச்சர் முதல் கொண்டு எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த ஒயிட் வால் டயர்ஸ் கிடைக்கிறதில்ல. இது ஒரு கப் மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேப் மாதிரி போட்டிருக்காங்க. மெஷ்லின் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. உள்ள எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த க்ரோம் ஃபினிஷ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாதத்தில் முடியுமான சாத்தியமே இல்லை. நான் இதை சாத்தியம் பண்ண வச்சுருக்காங்க. இந்த டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 215, 75 or 15 inches டயர். அதாவது இந்த வீல் கப்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ரோம் பண்ணி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதாவது வீல்ஸ் கூட ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி எல்லாமே ஷைனிங்காக இருக்குது இந்த வண்டியில். அந்த காலத்துலலாம் பெரும்பாலும் வண்டியில் இந்த சன்ஷேட் வச்சுடுவாங்க. ஏன்னா இதோட ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும்.
அதிகமான ஒரு சன்லைட் உள்ளே வர்றதுக்காக இந்த சன்ஷேட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு 40 இயர்ஸாக வந்து நின்றுட்டு இருந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக அந்த க்ரோம்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் கூட முதல் கொண்டு எல்லாம் வாங்கி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர்ஜிங் இது தான் ரெஸ்டோர்ட் பை torqmax. ஸோ வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 2727. ஃபைனலாக வந்து வண்டி அவரோட இல்லத்துக்கு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகுது. இது எங்கே அப்படின்னா நம்ம தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜர் அரங்கத்தில் இந்த வண்டி இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் வந்து பார்க்கலாம். 40 வருஷத்துக்கு அப்புறம் வண்டி வெளியில் வந்து திரும்ப அதோட இடத்துக்கே உள்ளே போகுது. இந்த பியூட்டிஃபுல் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ சூப்பர் டீம் ஒர்க், எக்ஸலன்ட். நீங்கள் இல்லைன்னா அது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. உங்களுடைய கிரேட் சப்போர்ட் தான் அஸ்வினுக்கு இது பண்ண முடியும். லவ்லி லவ்லி, கங்க்ராச்சுலேஷன், கிரேட் கிரேட் ஜாப். அந்த விருதுநகர் படம் வந்து அந்த பீல் கட் ஆயிடுச்சு. இந்த பீல் சுத்தமாக இருக்காது. இப்போ கொஞ்சம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மயில் பீல் இருக்கும். இன்னும் பீல் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீலும் இன்னும் ஒரு 10-15 days ஆச்சுன்னா அது அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வாட்டி ஃபைனலாக பார்த்துங்க வண்டியை. தேங்க்யூ.